நாட்டுக்கு ஃபேம் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டாகிராமில் நான் கண்டுபிடித்த ஒரு சில அனிமே ரீல்ஸை தான் பார்க்க போகிறோம். அது அனிமே ரீல்ஸுக்கான ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து அந்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பாட்டில் வந்து ஒரு 9வது பாட்டு. ஓகேவா, இது வந்து 9th பார்ட். 9ன்னு சொன்னவங்க ஞாபகத்துக்கு என்ன வருது? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னெல்லாம் வரலாம். ஸோ பேச வீடியோக்கள்லாம் வந்து செய்ய மாட்டாக்கோ. இதே மாதிரி ஆல்ரெடி 8 வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி செக் பண்ணியிருப்பாங்க, ஃபன்னாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ரொம்ப ஃபன்னாகவே இருக்கும். என்ன பேச வீடியோக்கலாமா? திஸ் இஸ் மட்டாக்கோ. ஃபஸ்ட்டு ரீலே ஒரு தரமான ஆடு தான், அதாவது கோல்கேட் ஆடு. ஸோ கொஞ்சம் அதை பார்த்துட்டு வரீங்களா? நம்ம சைத்தாமாவோட பல்லு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமே கோல்கேட்டு தான். ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் கோல்கேட் வாங்கி ஜூஸ் பண்ணுங்கள், என் கோல்கேட்டை வச்சு ப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வந்து கோல்கேட் வாங்குங்க, சைத்தாமா மாதிரி மாறுங்க. இதுக்கு டேபிள் மேட் அண்ணாச்சி மாதிரி பேசிட்டு இருக்கேன். இதில் இருக்கிறது 100% உண்மை. அதாவது ஒரு பொண்ணுங்க கேங்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கிட்ட உன் அண்ணனை வந்து நான் லவ் பண்ணுறேன், தம்பியை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஹாப்பியாக பேசுவாங்க. அதே ஒரு பசங்க கேங்குள்ளே போயிட்டு ஒரு பையன் இன்னொரு பையன்கிட்ட மச்சான்ட்டே உன் தங்கச்சியை நான் லவ் பண்ணுறேன்டா, செட் பண்ணித்தாடான்னு கேட்டால் அங்கே நடக்கிறது வேறு. 4th கிரேட் நிஞ்சா வரை ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோ வந்து பயங்கரமாக இருந்தவரும் பார்த்துக்குவானுங்க. ஸோ எனக்கு இப்படி ஆனதில் உங்களுக்கு ஆயிருக்காள், ஏன்னா மறக்காமல் சொல்லிடுங்க. எனக்கு இப்படி ஒருத்தர் இருந்தான். பட் அவன் வந்து இது ஒப்போசிட்டாக நடக்க மாட்டான், ரொம்ப பாசிட்டிவாக இருப்பான். ஐ மீன் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருப்பான். பட் இப்போ எதுவுமே எல்லாம் நக்கிட்டு போச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு மீமு தான், அதாவது ஷரிங்கன் அண்ட் பியாகுகான் ஃபைட் பண்ணிட்டு இருக்குது. அதாவது கடைசியில் வந்த விநாயக்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய ரஷிங்கன் வந்து ரென்னையை வந்து விரட்டி அடிக்குது. இது வந்து கரெக்டாக இப்படி வந்து கம்பேர் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷரிங்கன் பியாகுகான்னு சொல்கிறது வந்து அது வந்து ஒரு என்ன சொல்ல கேகே கென்காய். பட் ரஷிங்கன் வந்து கேகே கென்காயில் இது ஒரு நிஞ்சுட்சு. ஓகேவா? ஸோ வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஷரிங்கனை வச்சு நிறைய பண்ணலாம். அமத்ராசு இருக்குது, எக்கச்சக்கான ஏபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அண்ட் கெஞ்சுட்சு இருக்குது. கெஞ்சுட்சுக்குள்ள வைத்து நம்ம ஷரிங்கனை கூட யூஸ் பண்ணாலும் கூட அது வந்து யூஸ் இல்லை. அண்ட் அப்படி இருக்கும்போது ஷரிங்கன் வந்து ஷரிங்கனோட பெட்டரானு கேட்டிங்கன்னா ஐ திங்க் ஷரிங்கனுக்கு நிறைய எபிலிட்டி இருக்கிறதால ஷரிங்கன் தான் பெட்டர்னு சொல்லுவேன். கம்பேர் பண்ண முடியாது சொல்லி போட்டு கம்பேர் பண்ணிட்டீங்களே ஓட்டாக்கு. அண்ட் பியாகுகானா ஷரிங்கானை கேட்டிங்கன்னா ஐ திங்க் ஷரிங்கன் தான் சொல்லுவேன். பியாகுகான நிறைய ஏபிலிட்டி இருக்குது. என்ன இது வரைக்கும் காமிக்கப்பட்டல ஷரிங்கன் ரொம்ப பவர்ஃபுல். இதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பவர்ஃபுல் ஐன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பொருட்டோ அனிமே ஒரு மாங்கா பார்த்தா என்ன தெரிஞ்சுக்கும். நிறைய விதமான ஐஸை வந்து காமிச்சிட்டு இருக்கானுங்க. நேம் டக்குன்னு மைண்டில் வரல. இன்னொன்று நம்ம நாட்டோ சீரிஸ் பார்த்துப்போம் ரினிகான். ஸோ இப்படி எக்கச்சக்கமான ஐஸ் இருக்குது. பட் அப்படி கேகன் காய் மத்தியில் வந்து இந்த ரஷிங்கனை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறது சரியில்லை. இதில் சின்ன ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஜிங்கன்னு டைப் பண்ணி வச்சுக்காரு எடிட்டரு. ஸோ எடிட்டரு நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கோங்கப்பா. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். வைஃப் நல்லா இருக்காங்க. வைஃப் நல்லா இருக்காங்க. இதான் என்னோட வைஃப். நல்லாவே இல்லை, இவ்வளவு போய் நல்லா இருக்கான்றீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவரும் நல்லா இல்லன்றாரு, சிரிக்கிறாரு. அவன் எப்பவுமே சிரிச்சுட்டு மச்சான். அவளை பார்க்கவே முடியல. அவளை போய் பாரு. ஐ திங்க் இந்த ரீலோட எடிட்டர் வந்து சாக்குரா ஹெடராக இருப்பார் போல். சாக்குரா வச்சு செய்ன்னு செஞ்சுருக்காரு. பட் இன்னும் நான் ஆட் பண்ணிக்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா சாஸ்கா சேர்ந்து சாக்குரா கலாச்சிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டைம் எடிட் பண்ணும்போது எல்லோரும் சேர்ந்து கலாய்க்கிற மாதிரி பண்ணுங்கள். சாக்குரா கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் பண்ணுங்கள். ஆஸ் எ சாக்குரா ஹெட்டராக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் சாக்குரா ஃபேன்ஸ் மன்னிச்சுக்கோங்க இந்த ரீல் ஆட் பண்ணதுக்கு. என் நெக்ஸ்ட் ரீலை பார்த்துடலாம். யார் எப்படியோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சத்தியமா. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்சிங் அனிமே. I'll acknowledge this chakra of yours. I, Madra, declare that you are the strongest of them all. क्या हुआ? पागल हो गया क्या? मंगल पांडे देख रहा था, कोई फांसी लगा रहा था तेरे को? मैं सपना देख रहा. லாஸ்ட் மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோலாம் இந்த மாதிரி ஒரு கேஸை பார்த்தோம். ஒரு குட்டி குஞ்சான்ஸ் வந்து நருட்டோ பார்த்துட்டு எப்படி தர்றானுங்கன்னு. ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து இந்த ரீல் வந்து செட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர், நிறைய பேர் இல்லை, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தூங்கும்போது இப்படி ரசிங்கன் நருட்டோ அதுன்னு புலம்புறாங்கன்னு நான் ஒரு சில வதந்திகள் கேள்விப்பட்டேன். அது உண்மையாலையானு தெரியல. பட் ஒரு சில குட்டி குஞ்சான்ஸ் இப்படி பண்ணி தர்றானுங்க. கனவுலோல நான் பரவாயில்லையா, ரியல் லைஃப்லேயே பண்ணி தர்றானுங்க. நிறுத்துங்களேன்டா யாராச்சும் அவனுங்களேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் இப்படியா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.
ஏய் இதே ஃபீலிங் தான் எனக்கு இந்த மூவி பார்க்கும்போது இருந்துச்சு. ஒருவேளை அந்த சுந்தர் சி நருட்டோ பார்த்துட்டு போய் இந்த படம் எடுத்தாரோ டவுட்டாக இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பாக்குன்னு ஒரு பேய் வரும். அந்த பேய் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸு யூஸ் பண்ணும், ஷேடாக்லாம் ஜூட்ஸு யூஸ் பண்ணும், எக்கச்சக்கமான ஜூட்ஸு யூஸ் பண்ணும். ஒருவேளை அது லீஃப் வில்லேஜ்லேருந்து ஓடி வந்து பேயாக இருக்குமோ என்ன சொல்லி கிடக்குது. மேபி சுந்தர் சி ஒரு நருட்டோ ஃபேனாக இருக்கலாம். ஸோ நருட்டோ ரெஃபரன்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு லீஃப் வில்லேஜ் ஷினோபியான ஒரு பேயை கொண்டு இறக்கிருக்கலாம் என்னன்னு சொல்லி கிடக்குது. ஓவராக உருட்டுறான்ல லாஸ்ட் டைம்ஸில். ஸோ நம்ம வாய் உருட்டுவோம். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேச இல்லையா? Me watching anime with your phones in my room, dad outside my room. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். யார் வீட்டெல்லாம் இப்படி நடந்திருக்கோ தெரியல, என் வீட்டு இப்படி நடந்திருக்கு. நான் வந்து என் பாட்டுக்கு அனிமே பார்த்துட்டு இருப்பேன். என் அம்மா வந்து கேட்பாங்க, என்னடா பேய் கத்துது, என்னடா பேய் கத்துன்னு. அவங்கள்ட்ட கேட்பேன், இது என்ன பேய் கத்துற மாதிரியா இருக்குமா, ஒரு பொண்ணு கத்துமான்னு. எனக்கு பேய் மாதிரி ஆண்ட இருக்கு, நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு போவாங்க. இவங்களுக்கு எல்லாம் சொன்னாலும் புரிய போதில்லை. எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு தெரியுமா. ஷிட் என்னென்னு சொல்கிறேன். அன்றைக்கி எங்களோட அப்பாவும் அதே மாதிரி தான் என்னை இப்படி ஆளாளுக்கு வேஸ்டட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு நிறைய வாட்டி நடக்குது, இப்போ ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. லவ் பண்றதுக்கு வெறும் பேச்சு திறமை மட்டும் பத்தாது, அதுக்கு அழகு, அறிவு, திறமை, பாடி இதெல்லாம் வேணும் மச்சான். ஹலோ, காதலுக்கு இதெல்லாம் தேவைன்னா நீங்க சொல்ற அனைத்தும் என்கிட்ட இருக்கு. இந்த பவர் போட்டிக்கு தயாரா? ஏய் என்னடா என்கிட்ட என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்துல அருவா இல்லையா? அவன் அப்படியே வெட்டிடுறேன். பின்ன பாடி இல்லையா பாவடை இல்லையா சொல்லிட்டு இருக்கா. ஏதோ பண்ணு திங்கிற போட்டிமா நானும் கலந்துக்கிறேன்றான். இது பொண்ணு தூக்குற போட்டிடா. சில பேரை பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பக்கமே பிடிக்கும்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும். பைத்தியம். ஒஸ்கார் கூட்ரா ட்ரம்பே, என்ன சொல்கிறேன்னு தெரியல. எடிட்டரு நீ வேறு லெவலுப்பா. சத்தியமாக சொல்கிறேன், நான் பார்த்த ரீல்ஸு ரொம்ப பக்கம் ரேட்டிங் இந்த வீடியோக்கு தான் ப்ரோ. ராக்லிக்கும் சரி, அந்த டயலாகும் சரி, செம்மையாக வந்து சிங் பண்ணியிருக்கீங்க, வேறு லெவலு. ஸோ கண்டிப்பாக ஒஸ்காருக்கு இது ஒரு டிசர்வ் தான். ஸோ ஒஸ்கார் கூட்ரா ட்ரம்பே. ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஜம்பே ஜம்பே, ஆஸ்கார் அவார்டு குடுறா. கோடி அனிமே வந்தால் கூட ஃபேவரட் அனிமே நருட்டோன்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணிக்கொள்கிறேன். நானும் நருட்டோ ஃபேன் தான். ஸோ நீங்கள் எந்த அனிமே பற்றி பேசினாலும் சரி, என் மைண்டில் வந்து நருட்டோ ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப கனெக்ட் ஆகும். காக்கா கழுகு கதைகள், இவருக்கு அந்த பட்டம், இவருக்கு இந்த பட்டம் போன்ற விஷயங்கள், இதனால யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம உழைச்சா மட்டும்தான் உயர முடியும். டோக்னோ ஜூட்ஸு போடும் லெஜெண்ட் அண்ணாச்சி, என்ன சொல்கிறது. எடிட்டரு நீ வேறு லெவலியா. ஒன்று சொல்லியானு, இன்ஸ்டாகிராம் எக்கச்சக்கமான எடிட்டர்ஸை உருவாக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி எக்கச்சக்கமான தற்கூரி ரீல்ஸ் கிரியேட்டர்ஸை உருவாக்கிட்டு இருக்குது. வாட் எவர், இந்த ரீல்ஸ் எடிட் பண்ணவருக்கு நாம் தம்ஸ்அப் கொடுத்தே ஆனும். செம்மையாக இருக்குது ப்ரோ. உங்களுடைய டேலண்ட்டை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். யாராச்சும் யூநேம் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? ஸோ இந்த சீனை பாருங்கள். லோ பட்ஜெட்டில் ஒரு யூநேம் மூவி, இது உங்களுக்காக. 俺君をどこかで私も君の名前は அந்த வானவில் பார்க்க விசித்திரமா இருக்கு. அப்படின்னா உனக்கு வானவில் பிடிக்குமா? ஆனா அந்த அளவுக்கு அழகான வானவில் நான் பார்த்ததே இல்ல. வானவில் பார்க்க அழகா இருக்கிறது உண்மைதான். ஆனா ஒரு காலத்துல பாம்புகளோட வருகையை இதை வச்சு கணிப்பாங்க. எப்படிப்பட்ட வரிகள். இதனால் தாண்டா யாருக்காச்சும் வானவில் பிடிக்கும் நான் வெளில சொல்கிறான்ல. நான் சொல்கிறது க்ளோடால் வர வானவில், ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் எப்படி பேசாமல் சிங் பண்ணுறீங்கடா. எடிட்டர்ஸ் நீங்கள் வேறு லெவலில் போய்ட்டுருக்கீங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு கிடையாது.
ஃபைனலி வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா ரீல்ஸையும் கிரியேட் பண்ண கிரியேட்டர்ஸுக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் சென்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்படிப்பட்ட ரீல்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் எப்படி சென்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். என் ஓவராக பேச வீடியோ முடிக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல வீடியோஸ்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நான் முடிந்தவரை ஃபன்னாக என்கேஜிங்காக கொண்டு போய் ட்ரை பண்ணியிருப்பேன். என்ன தப்பாக பேசியிருந்தாலும் பேச விட்டு தான் மறக்காமல் என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்க. என் ஓவராக பேச வீடியோ எடுத்து முடிச்சுக்கேன். டேக் கேஸ் பரட்டா.